Hello aspirants, welcome to Guideless Goat Bank Exam Tamil. இந்த வீடியோவில் SBI கிளர்க் மெயின்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நாங்கள் உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறோம். இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் கிடையாது. கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதால தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணணும், ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் வந்து இதில் மெயினாக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இந்த இயர் கரண்ட் ட்ரெண்டில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குது, ஆர்ஆர்பி பிஓவை ஃபாலோ பண்ணி ஐபிபிஎஸ் பிஓ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நியூ பேட்டர்ன்ஸ்லாம் என்ன கேட்டிருக்காங்க, ரெகுலராக என்ன கேட்குறாங்க, எதெல்லாம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சிடரபுளான மார்க், ரீசனபிளான மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 70+ ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களோட எஃபெக்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டிங்க அப்படின்னா கிளியர் பண்ணலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எது ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும். கண்டிப்பாக அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம சொன்னோம்னா எது சூஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அது இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி அதில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனாகவே நம்ம போகலாம். ஜென்ரல் அவேர்னஸ் நமக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. டோட்டலாக ஜென்ரல் அவேர்னஸ் நமக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இங்கிலீஷ் 40 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. குவான்ஸ்லையுமே 50 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ரீசனிங்லேயுமே 50 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு செக்ஷன் மட்டும் ரீசனிங்க்கு மட்டும் 1.2 மார்க், ரிமைனிங் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் 1 மார்க் தான். டோட்டலாக நம்ம 200 மார்க் எழுத போகிறோம். நமக்கு 190 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா செக்ஷன்ஸ்லையும் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, செக்ஷனல் மார்க் நம்ம பார்த்துருப்போம். இங்கே வந்து செக்ஷனல் மார்க் கிடையாது, நமக்கு ஓவராலாக ஃபைனலாக வர கட் ஆஃப் மட்டும்தான். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இங்கிலீஷ், ஜிகே, குவான்ஸ் அண்டு ரீசனிங்க்கு செக்ஷனல் மார்க் வந்துருமா, செக்ஷனல் கட் ஆஃப் வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அப்பியர் ஆகிறவங்க, செக்ஷனல் கட் ஆஃப் எதுவுமே கிடையாது, ஓவராலாக வர கட் ஆஃப் மட்டும்தான். அதை கிளியர் பண்ணாவே போதும். அதுக்கு நம்ம அக்யூரஸியாக போட்டால் போதும். நீங்கள் எந்த செக்ஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே என்ன சொல்கிறது, ஒரு 50 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் தன்னால் இம்ப்ரூவ் ஆகிடும். எஸ் சார். ஸோ நம்ம இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டார்ட் ஸ்மார்ட் சக்சீட் ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு லைவ் வெபினார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். இதுக்கான ஒரு வீடியோவுமே வந்திருக்கும். அதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்கும், அதை பாருங்கள். இது என்னன்னா, கம்மிங் 19th மார்ச் ஈவினிங் 7 PM ஒரு ஜூமில் வந்து வெபினார் வரப்போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ண முடியும். இது யாருக்கு அப்படின்னா, அப்கமிங்ல எக்ஸாம் அப்பியர் ஆக போகிற ஆஸ்பிரன்ஸ். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் உங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களால அந்த டவுட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியல, இந்த ஜூம் வெபினாருக்கு அவங்கள வர சொல்லுங்க. ஹேண்டில் பண்ணல மீன்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய டவுட்ஸ் நம்மளால ஒரு சிலரால எல்லாருமே எல்லா மேட்டரும் நமக்கு தெரியும், ஆனா வந்து அதை கன்வே பண்ண முடியாது. ஒரு சிலரால கிளியர் பண்ணி போன ஆஸ்பிரன்ஸ் கூட அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்றது கொஞ்சம் டவுட்டு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெபினார் வந்து அவங்க அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிடும். அதுதான் சார் சொல்றாங்க. ஸோ அதனால இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்க இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழேயுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது முழுக்க ஃப்ரீ தான். எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இது ஜென்ரல் அவேர்னஸ் பற்றி நான் சொல்லிடுறேன் சார். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் டாப் டு பாட்டம் எல்லாமே இந்த வீடியோவில் நம்மளால கவர் பண்ணது, பிகாஸ் இது ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். ஸோ இதில் நான் என்ன ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் எஸ்பிஐ ரிலேட்டடாக, ஓகேங்களா, எஸ்பிஐ ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ், அதாவது கொஷின்ஸ்னால் என்னென்னா என்னென்ன நியூஸை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டிருக்கேன், இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷனுக்கு மட்டும் தனியாக. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்றது தெரியும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 50 கொஷின்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 50 கொஷின்ஸில் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தெரிஞ்சதை மட்டும் தான் போட்டு வரணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 15 தான் இருக்குன்னா 15 மட்டும் போட்டு வாங்க. 2 சீனியர் எடுத்துக்கலாம். தெரிஞ்சது 15 போடுறேன். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 30 கொஷின் போடுறாரு, ஆனால் இவருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்றது 15, ராங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 15, ஓகேங்களா. இப்போ மற்ற செக்ஷன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செக்ஷன்லையும் இவர் 20 மார்க் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டோட்டலாக எவ்வளோ வருது, 75 வருதா. இப்போ இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஐடியல் சினாரியோவில் எடுத்துக்கலாம். இவருக்கு இது எல்லாமே கரெக்ட், மேக்ஸிமம் ரீசனிங் குவான்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்டுருவோம். இந்த ஐடியல் சினாரியோவில் இவருக்கு எல்லாமே கரெக்ட் அப்படின்னும் போது இவருக்கு சாலிடாக 75 மார்க் வந்துடும். இப்போ இந்த சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ இதுவே எல்லாத்துலேயுமே மற்ற செக்ஷன் எல்லாத்துலேயுமே 20 எடுக்கிறாரு. டோட்டலாக ஒரு அட்டெம்ப்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 90 இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் இவர் தப்பாக குத்தி விட்டு வந்த அந்த 15
கண்டிப்பாக இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேக் ஃபயர் ஆகும். சரிங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 மார்க் எடுப்பார். அட் த சேம் டைம் இந்த ராங்கான ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல போய் ஒரு 70 மார்க்கு கீழே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்ச கொஷின்ஸை மட்டும்தான் அட்டன் பண்ணுமே தவிர ஏனோ தானான்ட்டு தெரியாமல் கரண்ட் அஃபேர்ஸில் குத்தி விட்டு வரக்கூடாது. சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் முக்கியமாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. எஸ் சார், எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னா நார்மலைசேஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலைசேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிக் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. அதனால சார் வந்து இதை சொல்றாரு. நார்மலைசேஷன்ல இன்னுமே ஸ்கோர் கம்மியாகும். கரெக்ட் தான் சார். அதுதான் நம்ம என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா 2 ஷிஃப்ட் வரும்போது 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட்லாம் நடக்குது சார். SBI வந்து ஒரே ஷிஃப்ட்ல நீங்க இந்த மாதிரி நெகட்டிவ்ல போனீங்கன்னா நெகட்டிவ்ல அடி வாங்குவீங்க. அதுதான் நம்ம SBIல வந்து பாத்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்ஸ் நடக்கிறதுனால 3 to 4 நெகட்டிவ்லயே அடி வாங்குவாங்க, நார்மலைசேஷன்லயே அடி வாங்குவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஸ்கோர் இன்னுமே ஒரு 10 மார்க் லெஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. IBPS PO மெயின்ஸ்ல இப்போ நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். நிறைய கேண்டிடேட் நான் கிளியர் பண்ணாத கேண்டிடேட் எல்லாம் எனக்கு வந்து +15 மார்க் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அந்த நார்மலைசேஷன் எப்படி இருந்ததுன்னே இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ அந்த நார்மலைசேஷனுமே நம்ம பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே அட்டம் கொடுக்கணும். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அக்யூரேட்டாக போடணும். தெரிஞ்சதை மட்டும் போட்டுவாங்க. சரிங்களா? 15 தான் எனக்கு தெரியும், எனக்கு 18 தான் தெரியும். ஏன்னா 50 கொஸ்டின் இருக்குது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு 20 தான் எனக்கு பக்காவாக தெரியும்னா அதை மட்டும் போட்டுவாங்க, அக்யூரேட்டாக போட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக கேட்குறது என்னென்னா இந்த கான்வர்சேஷன் பேஸ்டு. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். எஸ், கான்வர்சேஷன் பேஸ்ட். இந்த கான்வர்சேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசுவாங்க. அந்த பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஃபில்லர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், டபுள் ஃபில்லர்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் பேஸ்டு. ஸோ காலம் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு அட்டன் பண்ணுங்க. இந்த காலம் பேஸ்ல ஒரு சிலது ஈஸியாக இருக்கும், ஒரு சிலது டஃப்பாக இருக்கும். டஃப்பாக இருக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கிறத அட்டன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா RC. இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் சம்டைம்ஸ் 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்பாங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஷினை வந்து கம்மி பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது, அதில் ஒரு 8 கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால 8 அட்டன் பண்ண முடியும். இப்போ இதுவே 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டு ஒரு இதில் 3 ஒரு இதில் 5 கேட்டு வச்சிருவாங்க. அப்போ நம்ம 2 பேராகிராஃபை படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தை ஸ்பீடு பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஸ்பீடாக படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஸ்பீடாக காம்ப்ரிஹென்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் இப்போ டோட்டலாக ஒரு 10 கொஷின் இருக்குன்னா உங்களால் 8 கொஷின் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் பார்ட். இந்த கான்வர்சேஷன் பேஸ்ட் இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, வொக்காபுலரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா மட்டும்தான் இதை நீங்கள் அட்டன் பண்ணணும். தெரியாமல் போய் ஏதாவது சூஸ் பண்ணி இடியம்ஸ் இதுதான் வரும்னு நினச்சிங்கன்னா நெகட்டிவ்ல போயிடும். ஸோ இங்கிலீஷுமே பார்த்தீங்கன்னா அக்யூரசி மெயின்டைன் பண்ணும். உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அந்த 12 மட்டும் போட்டுவாங்க. ஸோ தெரியாமல் நீங்கள் கெஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரிஸ்க் தான். ஸோ இதை தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் பேராஜம்பிள் கேட்பாங்க. ஸோ அது இருக்குது. ஓகேங்களா? பேராஜம்பிள் வந்து மெயின்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஒன்று பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸு லாஸ்ட் சென்டென்ஸு இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வரலாம். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லா கொஷினுமே அட்டன் பண்ண நினைக்கக்கூடாது, செலக்டிவாக அட்டன் பண்ணிட்டு வரணும். ஸோ வேறு என்ன சொல்லலாம் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும்? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். அதே மாதிரி என்னன்னா 2 பேராகிராஃப் கொடுப்பாங்க, பேராகிராஃப் 1 பேராகிராஃப் 2ன்னு கொடுப்பாங்க. இந்த 2 பேராகிராஃபை ரிலேட் பண்ணுறது எந்த சென்டென்ஸ்னு இங்கே 3 சென்டென்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆப்ஷனில் A B Cன்னு கொடுப்பாங்க. இந்த 3ல் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி AB இல்லை ஆல் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணி காம்ப்ரிஹெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தெரிஞ்சதை மட்டும்தான் அட்டன் பண்ணணும், டஃப்பாக இருக்கிறத ஸ்கிப் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த இடியம்ஸ் இதில் நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கன்னா இது தொடக்கூடாது. டபுள் ஃபில்லர்ஸு, காலம் பேஸ்டு, RC, அப்புறம் இந்த மாதிரி பேராகிராஃப் பேஸ்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். க்ளோஸ் டெஸ்ட். ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட். இந்த க்ளோஸ் டெஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டாக ஏதாவது உங்களுக்கு வேர்டு இருக்குன்னா அதை ஸ்கிப் பண்ணுறங்க. சரிங்களா? டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஹிட் பண்ணி எனக்கு இது கரெக்டாக தெரியும் அப்படின்னா அதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோட ஸ்ட்ராட்டஜி.
ஸோ இங்கிலீஷில் சொன்ன மாதிரி இவ்வளோதான் தெரியும்னா அதை மட்டும் போட்டுவாங்க. ஸோ இப்போ சார் வந்து அடுத்து ரீசனிங் அண்ட் குவான்ஸ் சொல்லுவார். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக யாருமே அப்படி நினைக்க மாட்டீங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணணும், அந்த விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எந்தெந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், எதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நம்ம அட்டம்ப்டை கூட்ட முடியும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் அக்யூரஸியாக போடணும், அட்டம்ப்டையும் கூட்டி போடணும். சரியா, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோட 2 கொஸ்டின் நம்ம அதிகமாக போடணும். அந்த அந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் குவான்ஸ் வந்து கரெக்டாக அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே சார். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கோரிங் பார்ட். இப்போது ரீசன்ட் டேஸில் மெயினாக ஸ்கோரிங் பார்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் முடிஞ்சது இல்லையா, அந்த ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸில் கொஞ்சம் ஈஸியாக கேட்டாங்க. அப்ராக்சிமேஷன் 6 இருந்தது, ராங் நம்பர் 5 இருந்தது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க, ஃப்ராக்ஷன் பேஸ் பண்ணி அது ஒரு 5 இருந்தது. அரித்தமெட்டிக் சம்ஸ்லாம் வந்து 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அந்த 8 கொஸ்டின்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. டிஐ பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டாக அரித்தமெட்டிக் பேஸ் பண்ணியும் டிஐ இருந்தது, எஸ்ஐசிஐ பேஸ் பண்ணி, கேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி இருந்தது, நார்மல் கேஸ்லெட்ஸுமே இருந்தது, நார்மல் டிஐயுமே இருந்தது. ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல குவான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறவங்களுக்கு 35+ ஈஸி, இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஃபேக்டர் இல்லை, இப்படி இல்லை, யூஸ்ஃபுல்லாக எல்லாம் கேட்குற மாதிரி கொஞ்சம் மாடரேட்டாக கேட்குறாங்க. சப்போஸ் ஷிஃப்ட் 1 இருக்குது, ஷிஃப்ட் 2 இருக்குது, ஷிஃப்ட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்டாக கேட்குறாங்க, ஷிஃப்ட் 2ல் ஈஸியாக கேட்குறாங்க அப்படின்னும் போது நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நியூ பேட்டர்ன் நோட் பண்ணிக்கோங்க சார். நியூ பேட்டர்ன் நம்பர் சீரியஸ், அது ராங் நம்பராகவும் இருக்கலாம், மிஸ்ஸிங் நம்பராகவும் இருக்கலாம். நமக்கு வந்து கொஸ்டின்ஸில் PQ XY அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பேஸ் பண்ணி இந்த X வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராங்காக இருக்கும், Y வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சீரியஸ்லேருந்து ஃபைன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதனால் மஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா, ரெகுலர் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூ பேட்டர்ன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே சார், நியூ பேட்டர்ன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, நியூ பேட்டர்ன் குவாட்ராட்டிக். ஓகே, இப்போ ஐபிபிஎஸ் பிஓல இதே நியூ பேட்டர்ன் குவாட்ராட்டிக் காலம் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஓ ஓகே சார், காலம் பேஸ் பண்ணி, காலம் 1 காலம் 2 அந்த மாதிரி பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. எஸ், கண்டிப்பாக இது கிளர்க், எஸ்பிஐ கிளர்க்காக இருந்தாலும் சரி, எந்த ஐபிபிஎஸ் கிளர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதில் எல்லாமே அட்டன் பண்ண முடியுமா? எஸ் சார், கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். இதெல்லாம் கண்டிப்பாக ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணும் நமக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போடணும். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண வேண்டிய டாபிக்ஸ். இதெல்லாம் மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ். எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 12 to 15 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் இல்லாத ஷிஃப்ட்ஸே கிடையாது. என்ன அப்படின்னா அரித்தமெட்டிக் டாபிக்ஸ். ஸோ நீங்கள் அரித்தமெட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக ஒரு சில பார்ட்லாம் இருக்கு இல்லையா, ட்ரெயின், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, போட் அண்ட் ஸ்ட்ரீமு, பார்ட்னர்ஷிப்பு, ஓகேவாங்க சார், எஸ்ஐசிஐ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். ப்ளஸ் மென்சுரேஷனுமே ஒரு சிலருக்கு மென்சுரேஷன் வரும் வராது. 2D கேட்டால் எனக்கு ஈஸியாக இருக்கும் சார், 3D கேட்டால் தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும், 2D போட்டுருவேன் அப்படிங்கிறவங்க 2D சம்ஸுமே இங்கே வரும், அந்த பேஸ் பண்ணி கான்செப்ட்ஸுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எங்கே அப்படின்னா கேஸ்லெட்ஸ், எஸ்ஐசிஐ பேஸ் பண்ணி கேஸ்லெட்ஸ் இருக்கும், போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பேஸ் பண்ணி கேஸ்லெட் இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி கேஸ்லெட் இருக்கும், ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணியுமே கேஸ்லெட் இருக்கும். அர்த்தமெட்டிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இறங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கேஸ்லெட்ஸுமே ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். கேஸ்லெட்ஸ் வென் டயக்ராம் பேஸ் பண்ணி தான் வரும், கேஸ்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் வரும், டேபிள் பேஸ் பண்ணி தான் வரும்னு கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா, ப்ளஸ் டிஐ, நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஐக்கு போயிடலாம். டிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிஐ கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. ஒரு டிஐ கேட்கலாம், டபுள் பை சார்ட் வச்சு கேட்கலாம், இல்லை பார் பிளஸ் லைன் கிராஃப் கேட்கலாம், இல்லை பார் பிளஸ் மிஸ்ஸிங் சார்ட் ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஓகேவா, இந்த கிரிக்கெட் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எவ்ரி இயர் ஏதோ ஒரு எக்ஸாம்ஸில் ஒரு டிஏ கண்டிப்பாக இருந்துரும். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்தது கேட்டாலும் கேட்பாங்க. எஸ், கண்டிப்பாக கேட்கலாம், கிரிக்கெட் பேஸ் பண்ணி கேட்கலாம், அந்த ரன்ஸு இன்னிங்ஸு இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைட்லியில் நிறைய யூடியூப் சேனல்ஸில் இந்த மாதிரி கைட்லியில் பண்டல் பிடிஎஃப் கோர்ஸில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் சம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டாபிக் வைஸ் தனியாக ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு ஃபுல் மார்க் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷயத்துல. குவான்ஸுக்கு வந்து இப்போ டாபிக் வைஸ்னா நம்ம இது பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மெயின்ஸ் தனியா எஸ்பிஐக்கு தனியா இருக்குல்ல, கண்டிப்பா எஸ்பிஐக்கு இப்போ போயிட்டு இருக்க பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், தாராளமா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது டாபிக் வைஸாவே எஸ் சார், டாபிக் வைஸா ப்ராக்டிஸ் பண்ணலாம், எக்ஸாம் வைஸ்ல இருக்கும் அதுலயுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா முன்னாடி ஏதாவது வாங்கியிருந்தீங்க கைட்லில இருந்து, ஆர்ஆர்பி பிஓக்கு வாங்கியிருக்கீங்க, ஆர்ஆர்பி கிளர்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சேமா தான் இருக்கும். ஸோ அதையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், எல்லாத்தையுமே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய டிஃப்ரெண்டா எல்லா செட்லையும் மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஒரே செட் அப்ரோச் பண்ண மட்டும் நினைச்சிடாதீங்க. நார்மல் டிஐ அப்புறம்
நார்மல் டிஏ, ரிமைனிங்லாம் அரித்மெட்டிக் பேஸ் பண்ணியிருக்கும். இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்லேயே ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி டிஏ இருந்தது. ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி டிஏ இருக்கும், இல்லையா எஸ்ஐசிஏ பேஸ் பண்ணி இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி சிஏ இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி கூட டிஏ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஃபிகல்ட்டாக. ஆனால் அது படித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும், நமக்கு கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு ஃபார்முலாஸ்லாம் தெரியுது அப்படின்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் வந்து பின்னாடி தான் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எது கொடுக்கணும் அப்படின்னா நார்மல் டிஏ கான்செப்ட் தெரியுது, ஃபர்ஸ்ட் படித்து புரிஞ்சுக்கோங்க, அப்புறமா அப்ரோச் பண்ணுங்க. மெயினாக என்ன விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கொஸ்டினை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ, மெயினாக அந்த மார்க் ஃபார் ரிவ்யூவை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. சரியா, ஒரு 3 to 4 minutes நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு நல்ல டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே ஒரு 30+ கொஸ்டின்ஸ் கொடுத்தா அது பெரிய விஷயம். என்னால் 30+ கொஸ்டின்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். அது எந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் மட்டும் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இன்னும் என்னென்ன இருக்கும் அப்படின்னா குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும், டேட்டா சஃபிஷியன்சி இருக்கும். இதெல்லாம் அடுத்த ஆப்ஷனில் வைங்க. சரியா, குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2லாம் முன்னாடியே அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இருந்தால் மட்டும் தான் அப்ரோச் பண்ணணும். அதே மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி எல்லாம் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கேயே டைம் ஃபுல்லாக லேக் ஆகிடும். இதெல்லாம் இதுக்கு அப்புறமா வைங்க. சரியா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் குவான்ஸில் நீங்கள் பண்ண வேண்டிய மெயினான விஷயங்களே. சரியா, ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இன்னுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம ரீசனிங் போயிடலாம் சார். எஸ் சார். எஸ், ரீசனிங்லேயும் சேம் அதே தான். ரீசனிங்க்கு நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. 50 கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கிடையாது, 1.2 மார்க். டோட்டலாக 60 மார்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். இதில் ஒரு விஷயத்தில் நிறைய பேர் லேக் ஆகுவீங்க. எனக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆவரேஜாக தான் சார் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல லேக் ஆகலாம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் சார். ஏன் அப்படின்னா எஸ்பிஐயை பொறுத்த வரைக்கும் ரீஜனல் லாங்குவேஜ், நமக்கு அந்த லாங்குவேஜ் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஹிந்தி இங்கிலீஷ் வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் மெயினாக என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த கொஷின் வரும்போது மட்டும் தமிழ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த லாங்குவேஜ் அந்த சிங்கிள் கொஸ்டினுக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த கொஸ்டின் தமிழில் படிக்கும் போது சூப்பராக புரியும். ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் இருக்கும், அழகாக நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டு வரலாம், சூப்பராக மார்க் வாங்கலாம். இந்த கான்செப்டை மெயினாக பார்த்துக்கோங்க. சரியா, இதை மோஸ்ட்டாக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட். ஒரு 10 to 12 மார்க் வாங்குறதுக்கு இதுக்கு நல்ல கான்செப்ட். ஸ்கிப் பண்ணி ஆனால் என்னன்னா கடைசி நிமிஷத்தில் போய் ஒரு 2 கடைசி டைமில் அதை பண்ணவே கூடாது. நீங்கள் அதை முதல்ல பண்ணிடுங்க, தப்பே இல்லை தான். ஒரு 2 to 3 minutes ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. அது அப்படின்னா தான் நமக்கு ஸ்கோர் வரும். சரியா, நமக்கு ஸ்கோர் வரணும்னா இந்த மெயினாக இந்த வேலையை பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது போயிடலாம். நம்ம ஸ்கோரிங் பார்ட் கண்டிப்பாக இன்இக்வாலிட்டி இருக்கும், கோடட் இன்இக்வாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். என்ன சொல்கிறேன், ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 நடக்க போகுது, ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சிலாஜிசம் கோடட் சிலாஜிஸ்க்கும் ரெடி ஆகிக்கோங்க, ரிவர்ஸ் சிலாஜிஸ்க்கும் ரெடி ஆகிக்கோங்க, இல்லையா ஃபில்லர் பேஸ் பண்ணி சிலாஜிஸ்க்கும் ரெடி ஆகிக்கோங்க, நார்மல் சிலாஜிஸ்க்கும் ரெடி ஆகிக்கோங்க. ஒன்லி எஃப் யூ பேஸ் பண்ணி இருக்கலாம், கேன் நெவர் பி, நாட் பேஸ், கொஞ்சம் நாட்லாம் பேஸ் பண்ணி டெஃபினெட்லி கண்டிஷன் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வச்சு கேட்கலாம். ஸோ சிலாஜிஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. இந்த 2 டாப்பிக்லேருந்துமே நமக்கு ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இருக்கிற ஒரே ஒரு மெயினான டாபிக் இன்புட் அவுட்புட். அந்த இன்புட் அவுட்புட் இல்லாத மெயின்ஸே பார்க்க முடியாதுங்க. சரியா, அதனால இன்புட் அவுட்புட் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. நம்பர் பேஸ் பண்ணியிருக்கோம், சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம், லெட்டர் பேஸ் பண்ணியிருக்கோம், மிக்சடாக இருக்கும், சம்டைம்ஸ் ட்ரீ பேஸ் பண்ணியிருக்கோம், பாக்ஸ் மெத்தட்ல இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றோம் அந்த அளவுக்கு லாஜிக்கை நம்ம பிரேக் பண்ண முடியும். கண்டிப்பா பிரேக் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் ஆல்பா நியூமரிக் சீரியஸ். இந்த ஆல்பா நியூமரிக் சீரியஸை பேஸ் பண்ணி பசில்ஸ் கேட்குறாங்க ரீசெண்ட் டேஸ்ல. ரோ 1 ரோ 2 வச்சு கேட்குறாங்க. ப்ளஸ் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கான்செப்ட்லாம் எப்படி இருக்கு, எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடணும். இதுக்கெல்லாம் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ப்ராக்டிஸ். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணணும். டைரெக்டாக ஒரே ஒரு டெஸ்ட்டை போட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்து கூடாது. அடுத்த டெஸ்ட்டில் அந்த கொஸ்டின் இருக்காது சார், கண்டிப்பாக இருக்காது. நீ வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குன்னு முதல்ல சர்ச் பண்ணணும். ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை எங்கேயாவது ஒரு பிளாட்ஃபார்மில் வாங்கியிருக்க அப்படின்னா நீ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கைட்லிலேருந்து சொல்கிறோன்னு நினைக்க வேணாம். கைட்லியில் பண்டல் பிடிஎஃப் கோர்ஸில் எல்லாமே இருக்கும், பிரிச்சே கொடுத்துருப்போம். நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். சரியா, கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி விடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் மெயினாக. சரியா, இந்த டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக் ரீசனிங்கில்.
ஓகே சார். ஓகே சார். பசில்ஸ், சீட்டிங் அதெல்லாம். ஆமா, அதெல்லாம் கடைசி நெக்ஸ்ட் நம்ம கடைசியா போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு விஷயம்லாம் இருக்குல்ல, கோட டைரக்ஷன் இருக்கு, ரேங்கிங் இருக்கு, இதெல்லாமே ஸ்கோரிங் பார்ட் தான். இதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா பசில் சீட்டிங்க்கு போயிட போறது கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்ல 4 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பசில், அதாவது ப்ரிலிம்ஸ் பசில் இருக்கு இல்லையா, சிங்கிள் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க ஐபிபிஎஸ் கிளர்க்ல. எழுதவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரு 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா சிங்கிள் டே பேஸ் பண்ணி பசில், பாக்ஸ் பேஸ் பண்ணி பசில், அப்புறம் லீனியர், இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கொஸ்டின் ஆச்சு. இதெல்லாம் செலக்ட் பண்ணி போடுங்க தயவு செஞ்சு, அந்த மாதிரி கேட்டா. ஸோ அதுக்கு ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், அதெல்லாம் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அப்ரோச் பண்ணிடுங்க. ப்ளஸ் மிஸ்லனேஸ் பார்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்வேர்டு ஃபார்வேர்ட் பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, மீனிங்ஃபுல் வேர்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு மெயின்ஸ்னும் போது என்ன அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு கொஸ்டினாக டேரெக்டாக இருக்காது. ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு வச்சு அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் பேஸ் பண்ணி ஒன்லி 1 ஒன்லி 2 1 and 2 ஃபாலோ ஆகும். இந்த மாதிரி பேஸ் பண்ணி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் தெரியும். மெயின்ஸ் லெவல்னாவே ப்ரிலிம்ஸ்லேயே வச்சு செய்வாங்க சார். அப்போ மெயின்ஸ்ல எப்படி இருக்குன்னு தெரியும். மெயின்ஸ் லெவல்ல பிளட் ரிலேஷன் சேர்த்து சீட்டிங் கொஞ்சம் பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கலாம், பசில்ஸுமே இருக்கலாம், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ல கூட இப்பலாம் வந்துருது சார், மிங்கிள் பண்ணி வருது. நாமளே நிறைய கொஸ்டின்ஸ் கைட்லேயே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பிளட் ரிலேஷன் நல்லா வரும், ஈஸியா இருக்கு. சப்போஸ் ஈஸியா கேட்டாங்க, ஒரு 3 லைன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா அப்ரோச் பண்ணிடுங்க. இல்லைன்னா அதை விட்டு விலகி இருக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க மஸ்ட். சரிங்களா, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் நம்ம. சரிங்களா, ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும். இவர் கோபிநாத் இருக்காருல்ல, விஜய் டிவி கோபிநாத் வந்து அஸ்வின் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாரு. ஆமா, அஸ்வின் வந்து அதில் நல்ல பயங்கரமா பேசியிருப்பாரு. இப்போ வந்து உனக்கு அந்த டே நீ வந்து போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும், ஃபிளைட்டை பிடிக்கணும் அப்படின்னா டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்ட அப்படின்னா நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது, இறங்கி ஓடணும், எகிரி குதிச்சு எப்படினாலும் உனக்கான வழியை நீ தேடணும். சப்போஸ் நீ போய் ரீச் பண்ண முடியலனாலும் அதுக்கான ஒரு எஃபெக்டை போட்டிருக்கோம், அது எப்படி போகணும்னு உனக்கு ஒரு வழி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அது மாதிரி தான் நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நீங்க தான் என்ன பண்ணணும், அதை பிடிச்சி ஏறி போகணும், சக்ஸஸை பீட் பண்ணணும். ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, இன்னும் இருக்கிறத முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசில்ஸ். இதில் நீங்கள் எதுலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நான் ஈஸியாக போட்டுருவேன் சார், லீனியர் எப்படி கேட்டாலும் நான் போட்டுருவேன், எப்படி பாசிபிலிட்டி கேட்டாலும் போட்டுருவேன், அன்னோன் சீட்டிங் போட்டுருவேன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக கேட்கறது என்ன அப்படின்னா இந்த பேரலல் ரோ, ஏஜ் பேஸ், அரேஞ்ச்மெண்ட் பேஸ்டு. ஆமாம் சார், அந்த இயர் பேஸ் பண்ணி கேட்கறது. எஸ்பிஐ எப்பவுமே அந்த இயர் பேஸ் பண்ணி நிறைய கேட்பாங்க. எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ்லேயே இருக்கும் இயர் பேஸ் பண்ணிலாம். ஃபிளாட்டு, ஃப்ளோரு, சரிங்களா, 2 ஃபிளாட்டு 3 ஃபிளாட்டு இந்த மாதிரி பேஸ் பண்ணி கேட்கறது. 3 வேரியபிள் வந்துச்சுன்னா அதை தயவுசெய்து தொடாதீங்க. கண்டிப்பா கடைசியா லிஃப்ட்னு வச்சு கேட்கலாம். இப்போ ஐபிபிஎஸ் பிஓல இருக்கட்டும், கார் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பாட்டுக்கு போங்க. இதெல்லாமே ஸ்கோரிங் பார்ட். சரியா, மெயினா ஸ்கோரிங் பார்ட். கிரிட்டிக்கல் ரீசனிங் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸ்ட்ராங்கே இல்லைனாலும் அந்த வே வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க. இல்லை நான் வந்து இந்த பார்ட்லேயே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த பார்ட்டையும் போட முடியாது, இந்த பார்ட்டையும் போட முடியாது, மிஸ் பண்ணிடுவீங்க. அதை போட்டிருந்தா கூட ஈஸியாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஃபைனலாக பேசி ஒன்றும் பண்ண முடியாது, எக்ஸாம் முடிஞ்சிடும். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இதை பார்க்குறதோட இருக்கக்கூடாது, ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ். எஸ், ஓகே சார், முடிச்சிடலாம். ஓகே கைஸ், அப்ராக்சிமேட்டாக மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாம் போகிற டெஸ்ட்டில் பர்சன்டைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பர்சன்டைலை பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்ற மேட்டரில் பர்சன்டைல் வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு மேலே இருக்குது, 85க்கு மேலே வரீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி 90 கொண்டு போங்க. குறைக்க ட்ரை பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்யூரசி முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அக்யூரசி தான் இப்போ ப்ளே பண்ணுறதே. அக்யூரசி பயங்கரமாக ப்ளே பண்ணுது. அதனால நார்மலைசேஷன் பயங்கர எஃபெக்ட் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். ப்ளஸ் இன்னொரு விஷயம், நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், அந்த வெபினார் கம்மிங் 19th March 7 PM வந்து பார்த்தீங்கன்னா வெபினார் இருக்குது. அந்த நீங்கள் வந்து ஃபாலோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை வேறு யாராவது பிகினர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே அதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா, ரிஜிஸ்டர் பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே வைக்கிறோம், பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்பிஐயில் சக்ஸஸ் ஆகிடுனா இதே வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றது. இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணால். எஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பை.